அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாம் பாவத்தின் ரகசியம். ரெண்டாம் பாவம்னா என்ன, ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை எப்படி பார்க்கறது, அதோட ரகசியம் என்ன, அது முக்கியமான பாவங்களையும் பாவகாரங்களையும் எப்படி வச்சுருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 12 பாவங்கள் இருக்குது. 12 பாவங்களில் உங்களோட லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தான் நம்ம ரெண்டாம் பாவம்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு லக்னத்துக்கு அடுத்து இருக்கக்கூடியது மகரம், இது இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இரண்டாம் பாவத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரோட செயல்பாடுகளை எப்படி செயல்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக கொடுக்கக்கூடியது ரெண்டாம் பாவம். ரெண்டாம் பாவத்தில் அதே மாதிரி அவருடைய பேச்சு எந்த மாதிரி இருக்கும், உணவு பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரி இருக்கும், பொருளாதாரங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நிறையா விஷயங்களை உள்ளடக்கி வச்சுருக்குது. அப்போ ஒருத்தர் எடுத்த உடனே அவர் எந்த மாதிரி பேசுவார், அவர் நல்ல குணமாக பேசுவாரா, நல்ல கோபமாக பேசுவாரா, இல்லை எல்லாத்தையும் மிரட்டி ஒரு அதிகாரத்தன்மையான பேச்சு இருக்குமா, பயந்த பேச்சு இருக்குமா, இல்லை அரவணைச்சு பந்த பாசத்துடன் பேசக்கூடிய பேச்சு இருக்குமா, ஆணவ பேச்சு இருக்குமா அப்படிங்கிறதையெல்லாம் இந்த ரெண்டாம் பாவம் தான் குறிக்கும். அதே மாதிரி அவரோட உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வெஜிடேரியன் சாப்பிடுவாரா, இல்லை நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாரா, பிடிவாதமாக பேசுவாரா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இந்த ரெண்டாம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி பொருளாதாரம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறது ரெண்டாம் பாவம் தான். நீங்கள் ஒரு செலவாளியா, வரவு செலவு சரியாக இருக்குமா, சில பேர் பணம் இப்படி வந்தோன்னு இப்படி ஓடிடும், அந்த மாதிரி உங்களோட ரெண்டாம் பாவம் இருக்குதா. அப்போ ரெண்டாம் பாவத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. வாய் இருக்குது, பற்கள் இருக்குது, கண்கள் இருக்குது. இப்போ ரெண்டாம் பாவம் கெட்டுப்போச்சு அப்படின்னு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சுலபமாக சொல்லிடலாம். இப்போ ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தர் கெட்டு போச்சுன்னா அவர் இப்படி பேசுவார், அது எப்படி கெட்டு போயிருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அவருக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம். இப்போ ஒருத்தர் ரெண்டாம் பாவம் கெட்டு போயிருந்ததுன்னா, ஜாதகர் சார்ந்து கெட்டு போயிருந்தது அப்படின்னா வாய், பல், கண் இதன் ரீதியாக ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். அதேமாதிரி பொருளாதார விஷயங்களில் ரெண்டாம் பாவம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அவர் சம்பாதிச்சு பணத்தை நல்ல முறையாக செலவு பண்ணுவார், விரயம் பண்ணுவார், இல்லை பிரயோஜனப்படுவார், இல்லை ஒரு அசட்டை உருவாக்குவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அந்த ரெண்டாம் பாவத்தை சொல்லிடலாம். அப்போ ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஜாதகரின் சிந்தனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ரெண்டாம் பாவம் தான். அப்போ ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்திலும் கெட்டு போகாமல் இருந்தது அப்படின்னா அவர் சிறப்பாக பொருளாதாரத்தில் எந்த குறையும் இல்லாமல் நல்லா வாழ்வார். ஒரு வேளை கெட்டு போயிருந்தது அப்படின்னா அதன் ரீதியாக அவர் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதே ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த காரகங்களையெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டாம் பாவத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய காரகங்களாக இருந்தது. இன்றைய நவீன காலத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த காரகங்களை நம்ம செயல்படுத்த முடியாது. செயல்படுத்தணும்னா அதில் சில இடர்பாடுகள் வரும். இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி பாவகாரங்கள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாவத்திலும் நூற்றுக்கணக்கான காரகங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டாம் பாவத்தை பற்றி நம்ம சுலபமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம பலன் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ காரகங்கள் ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ரகசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான். அவரை பற்றிய என்ன, எப்படிப்பட்ட ஒரு பேச்சு, பொருளாதாரம் அனைத்தையும் இந்த ரெண்டாம் பாவம் தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு. அப்போது ரெண்டாம் பாவத்தில் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் ஜாதகத்தை எடுத்த உடனே இதுக்கு முன்னாடி பார்த்தல எப்படி பார்த்தோன்னா, ஒரு தனுசு லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி யார், சனி. அவர் போய் எங்கே இருக்கிறாரு, அவர் ஆட்சியா உச்சமா, அவர் யார் கூட சேர்ந்துருக்காரு, யாரை பார்க்குறாரு, திக்பலமா, ஆட்சி உச்சம் நேசம் நட்பு சமம் பகை இந்த அமைப்பில் இருக்காரா, அவரை வேறு யாராவது பார்க்குறாங்களா, இவர் யாரையாவது பார்க்குறாரா அப்படிங்கிறத வச்சு பொதுவான பலன்கள் எடுத்தோம்னா அது காமன் எல்லாத்துக்குமே. தனுசுக்கு பூராமே ரெண்டாம் அதிபதி இவர் தான், பார்க்கக்கூடிய இடங்களும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே நம்ம பாவ முனைகளில் ரெண்டாம் பாவத்தை எடுத்து வச்சு பார்க்குறப்ப ஒரு இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தர் கேதுவாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கேது
2ஆம் பாவம் போய் 6ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது இவர் பிடிவாதமாக பேசுவார்னு சொல்லலாம். இவர் பிடிவாதமாக, இவரோட பேச்சுக்கு யாருமே இவர் கூட பேச முடியாது. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் ஒரு யாருக்கும் விட்டு கொடுக்காத பேச்சாக பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதே மாதிரி ரொம்ப ஆழமான எதிராளி பேசினா இவருக்கு பதில் சொல்ல முடியாத கேள்விகள் கேட்கக்கூடிய நபராக இருப்பார். இப்படி நவகிரகங்களும் பாவ முனைகளுடன் தொடர்பு கொள்ளும் போது பொதுவாக எடுத்தோம்னா அது காமன் தான். பாவ முனைகளில் எடுத்து அதன் தொடர்புகளை வச்சு பார்க்குறப்ப ஒரு கிரகம், அந்த கிரகம் போய் நிற்கிற நட்சத்திரம் உபநட்சத்திரம்னு எடுத்து பார்க்குறப்ப அவருடைய 2ஆம் பாவத்தை துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களில் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே 2ஆம் பாவத்தின் நிலைப்பாடு என்ன உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி 12 பாவங்களுக்கும் அதன் ரகசியங்களை பற்றி சில குறிப்புகளை நம்ம விளக்க இருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.